பாருங்கள், நான் தான் ஆர்வமாக போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா மாமா ஆர்வமாக போகிறாராம். மாமா அப்படியே திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. திரும்புங்க திரும்புங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வெல்கம். வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வயலுக்கு போவோம். எந்த வேலை எப்படி இருந்தாலும் பாருங்கள், கிராமத்துலலாம் அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலைல 10 மணி ஆச்சா மாடு ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மாடு ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நடக்கவே முடியல, மூச்சு வாங்குது எனக்கு. ஆமாம், இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வேறு ஆயிடுச்சு. சரி, நம்ம இப்போ கடலெல்லாம் போட்டாச்சு, முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாமா சொல்கிறாரு. என்னது மாமா? கடலை வெங்காயம்லாம் போட்டிருக்காங்களாம். அதான் நான் தான் சொல்லிட்டேனே, ஷார்ட்ஸ்லேயே சொன்னேனே, எனக்கே இது சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாள் மழைக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எதில் ஏன் வழுக்குதா? இறங்கிடுவேன் வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். டன்டடைன் பாருங்கள், கடலை நல்லா முளைச்சிருச்சு. இந்த பாருங்கள், சைடில் வெங்காயம். இறங்கி போய் பார்ப்போம். இதே வந்துட்டோம் வாங்க. என்ன மாமா, என்ன பண்ணுறீங்க? நல்லா கருதெல்லாம் செமையாக பறிஞ்சிருக்கே. தட்டைப்பயிரெல்லாம் முடிஞ்சிருச்சா? துவரெல்லாம் காஞ்சிருச்சு, அறுக்க போகிறாங்க போல இருக்கு. என்ன மாமா? ஆ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும்னு நான் சொன்னேனே. ஆமாம், செம்மையாக இருக்குது. நீ தான் விவசாயி மகள். நான் விவசாயி மகள் தான். இது கொஞ்சம் பிடிச்சிக்கோங்களேன், கை வலிக்குது. இது நான் விவசாயி மகள். ஆடு நாங்கள் இறங்கி மேயுது. ஆ, அங்கே பாருங்க. எப்போதே ஆள் செம்ம சூப்பராக வந்துருக்குமாம்மா. நல்லா நைஸாக இருக்குது. அரிசி நைஸாக தான் இருக்கும் இதுன்னு நினைக்கிறேன். என்ன வெயிட் நிற்காது. சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க இப்போ உங்கள் வயலில்? வயலில் ஒன்றும் பண்ணல, கூட ஒன்றே எடுக்கிறேன். என்ன எடுக்காது. துவரை எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு மாமா. ஈரமாக இருக்கு, உள்ளே போக முடியாது. இல்லை, போகலாம், போ, இப்படி போகலாம். எது ஒட்டாது. பில்லு பற்றியா இல்லையா? பில்லு அதை. ஆ, மழை பெஞ்சிச்சுல்ல. எங்க எங்க தோட்டம் ஒன்று போட்டிங்களே, என்னாச்சு? இதுதான் பில்லு விதை. பில்லு விதை நல்லா தான் முளைச்சிருக்கு. துவரையும் நல்லா தான் இருக்கு. நல்லா காஞ்சி கடலெல்லாம் வருது. அறுக்காம வச்சிருக்காரு. கடலை முத்திருச்சு தெரியுது. மழை பெய்யுதுல்ல. காட்டுங்க, மழை பெய்யுதுல்ல. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். யாரும் வந்துட போகிறாங்க சொல்லுங்கள், வயக்காரங்க. வயக்காரங்க நம்ம தான். வயக்காரங்க வந்துட்டு அப்புறம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இந்த பாருங்கள், துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. ஆனால் ஒரு இதுக்கு எத்தனை பூச்சி பார்த்தீங்களா இல்லையா? பூச்சி இருக்கும். எல்லாமே பூச்சி வருது. ஒன்று தான் நல்லா இருக்கு. இப்படி எடுங்க ஒரு ஃபோட்டோ. அதான் எடுத்துட்டேன். பத்தியா எங்கள் தோட்டம்லாம் பாரு. உங்கள் தோட்டம் என்னாச்சு? இந்த பாரு, பூவெல்லாம் எடுத்துருக்கு. அவரைக்காய் பூவெல்லாம் எடுத்துருக்கு. அவரைக்காய் பிஞ்செல்லாம் பாரு. பிஞ்சு. ஆமையா? பிஞ்சு பாரு. இது பாரு. என்னையா அது அதிசயமா இருக்கு.
பிஞ்செல்லாம் எடுத்துருச்சு. எல்லாத்துலேயுமே பிஞ்சு இருக்குமாம்மா? இந்த பாருங்க, இங்கே காயே இருக்கு, பிஞ்சு இருக்கு. ஐ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. ஒரு 2 செடி வச்சு ஒரு 4 அவரைக்காய் பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காயே இருக்கு பாரு. காய் கடலை பாரு முளைச்சி. ஐ காய் அவரைக்காயா? அது பறிச்சுக்கோங்க 2. காய் அது பாரு, புளிச்சக்கீரை பூ விட்டுருச்சு. உடனே சொல்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு. போங்க, நல்ல காய் தேறிடுச்சு பாப்பா. நல்லா துவர நல்லா தேறிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து இனிமேல் அறுத்துற வேண்டியது தான். சதை பிடிச்சிருக்கு நல்லா. தட்டை பயிரெலாம் இதுவாகிடுச்சு. சடை பிடிச்சி கிடக்கு. நிறையா வந்திருக்குன்னு அர்த்தம். சடை பிடிச்சி கிடக்குன்னா எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே பேசுகிறது. பார்த்துட்டு வாங்க. தட்டை பயிரெலாம் ஒன்றும் காணோம். செடியெல்லாம் முடிஞ்சிச்சு. அது 1-2 தான் இருக்கும். பூவை எடுக்குதே. முருங்கைக்காய் இருக்கா? முருங்கைக்காய் இல்லை. அதென்ன அந்த மரம் அப்படியே கொட்டி போச்சு. இலை அவ்வளோ கீரை இருந்துச்சு. ஐய சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக வயலுக்கு வந்தாச்சு. நேராக இப்போ வீட்டுக்கு போவோம். போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். புளிச்சக்கீரை இருக்குது, வேணால் பறிச்சுட்டு போகலாம் கடையை. ஆனால் மழையாக இருக்குது, அதனால் வேண்டாம். அதுவும் கோல்டு, மழையும் கோல்டாக இருக்குது. காலிலேருந்து நல்ல மழை. இங்கே இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. நாங்கள் கொடியேற்றுறதுக்குனால விட்டுருக்கோம் போல இருக்குது. தட்டைப்பயிரெலாம் இதெல்லாம் காஞ்சிருச்சு. நாளைக்கு எதுவும் துளுத்து 1-2 வரும், அவ்வளோதான். இன்னும் பூச்சி வச்சு, அஸ்வினி பூச்சி வச்சுருச்சான். சரி வாங்க போகலாம். போய் சமைக்க போகணும், மணி ஆச்சு. ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.